இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு தன்னுடைய புருஷன் ஆபீஸுக்கு வந்து தன்னுடைய புருஷன் கிட்ட நான் ஷாப்பிங் போகணும், கார் சாவியை கொடுங்கன்னு கேட்கிறாள். அதுக்கு அவரு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, இப்போ என்னால கார் சாவியை தர முடியாதுன்னு சொல்றாரு. உடனே இந்த லேடி இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க, நான் கார்ல போனாதான் கெத்தா இருக்கும்னு சொல்றாரு. உடனே இவரு தன்னுடைய மேனேஜர் கிட்ட கார் சாவியை கொடுக்க சொல்றாரு. மேனேஜர் சாவியை கொடுத்ததற்கு அப்புறம் இந்த லேடி தன்னுடைய கணவர் கிட்ட எனக்கு ஏடிஎம் கார்டும் வேணும்னு கேக்குறாங்க. உடனே இவரு திரும்பவும் தன்னுடைய மேனேஜர் கிட்ட ஏடிஎம் கார்டை கொடுன்னு சொல்றாரு. மேனேஜர் ஏடிஎம் கார்டு கொடுத்த உடனே இந்த லேடி அதை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மேனேஜர் இவர்கிட்ட வந்து உங்களுடைய மனைவி 1,00,000 ரூபாய்க்கு பர்ஃபியூம் வாங்கி இருக்காங்க, அதுக்கு ஓடிபி கேக்குறாங்க, கொடுக்கட்டுமான்னு கேட்கிறாள். உடனே இவரும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவளுடைய ஃப்ரெண்டுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி இருப்பாள்னு சாதாரணமா சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா இந்த லேடி தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எங்க இருக்கன்னு கேக்குறாள். அதுக்கு அவன் நான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளதான் இருக்கேன், எனக்கு இப்போ அர்ஜென்டா 1,00,000 ரூபாய் பணம் வேணும்னு கேக்குறான். உடனே இந்த லேடியும் நான் உனக்கு நேர்ல வந்து பணத்தை கொடுக்க சொல்றாள். இந்த பக்கம் பார்த்தால் மேனேஜர் முதலாளி கிட்ட வந்து உங்களுடைய மனைவி திரும்பவும் 1,00,000 ரூபாய் பணம் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாள். அதை கேட்டு கோபமான மேனேஜர் என்னுடைய மனைவி 10,00,000 ரூபாய் எடுத்தாலும் எனக்கு கவலை இல்ல, நீ போய் உன்னுடைய வேலையை மட்டும் பாருன்னு சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்த இந்த லேடி தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட 1,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு உனக்கு ஒரு பர்ஃபியூம் வாங்கி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பர்ஃபியூமையும் கொடுக்கிறார். உடனே இவன் பேராசையில அந்த லேடி கிட்ட உன்னுடைய கணவனோட ஏடிஎம் கார்டு எனக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும் கொடுக்க முடியுமான்னு கேட்கிறான். உடனே இந்த லேடியும் ஏடிஎம் கார்டை எடுத்து கொடுத்துட்டு நீ ஒரு வாரம் மட்டும்தான் இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாம நீ எங்க பணம் எடுக்க போறன்னு எனக்கு முன்கூட்டியே சொல்லிருன்னு சொல்றாள். கொஞ்ச நேரம் கழிச்சு மேனேஜர் ஆபீஸ் விஷயமா வெளியில போய்கிட்டு இருக்கும்போது ஒரு காருக்கு உள்ளார தன்னுடைய ஓனர் மனைவி இன்னொருத்தர் கூட நெருக்கமா உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறாங்க. உடனே ஓனருக்கு கால் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன், நீங்க உடனே அந்த லொகேஷன் கிளம்பி வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. உடனே இந்த மேனேஜர் உங்களுடைய மனைவி காருக்குள்ள இன்னொருத்தர் கூட நெருக்கமாக உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். உடனே அவர் கார் கிட்ட போய் தன்னுடைய மனைவி கிட்ட 2 பேரும் உடனே காரை விட்டு கீழே இறங்குங்கன்னு சொல்றாரு. அவங்க இறங்குனதுக்கு அப்புறம் இவர் தன்னுடைய மனைவி கிட்ட நீ 80,000 ரூபாய்க்கு பர்ஃபியூம் வாங்கி இருக்க, அது மட்டும் இல்லாம 1,00,000 ரூபாய் பணம் எடுத்திருக்க, அந்த பணத்தை யார் கிட்ட கொடுத்தேன்னு கேட்கிறார். அதுக்கு இந்த லேடி நான் ஷாப்பிங் போனேன், அதுக்காக தான் பணம் எடுத்தேன்னு சொல்றார். உடனே இவர் உன் கூட இருக்க இந்த பையன் யாருன்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த லேடி இவன் என்னுடைய ஃப்ரெண்டு, இவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், இவனுக்காக தான் 80,000 ரூபாய் பர்ஃபியூமை கிஃப்டாக கொடுத்தேன்னு கூலாக சொல்கிறார். அதை கேட்டு கோபமான கணவன் உன்னுடைய வாயை மூடு, உன்னை நான் அவ்வளவு நம்பினேன், என்னுடைய ஏடிஎம் கார்டு வரைக்கும் கொடுத்தேன், உனக்காக நான் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனா நீ வேற ஒரு பையன் கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்க, என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய சொந்த பந்தம் எல்லாரையுமே விட்டுட்டு தான் நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அன்னைக்கே என்னுடைய அப்பா அம்மா பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்து இருக்காது, உனக்கு இவனை தான் பிடிச்சிருக்குன்னா நீ இவன் கூடவே ஒரு சுத்து, இவனையே கல்யாணம் பண்ணிக்கோ, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நான் உனக்கு இப்பவே டைவர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இந்த கணவர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.